வணக்கம். தொலைக்காட்சியிலே சில செய்திகளை காணும்பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. தமிழன் என்ற முறையில் ஒவ்வொரு தமிழனும் சரி, ஒரு தமிழ் மக்களும் சரி, இந்த குரலுக்கு, நான் எழுப்பும் குரலுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். தமிழகத்திலே மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த செங்கோலை புதிய நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் மோடி அவர்களின் ஆணைக்கு இணங்க தமிழக மக்களால் வழங்கப்பட்டது. புரோகிதர்களும் பண்டிதர்களும் அனைவரும் அதை ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றத்தில் நிறுவினார்கள். அந்த செங்கோலின் அருமை வடநாட்டவர்களுக்கு தெரியாது. தமிழ் மக்களாகிய நமக்கு தான் தெரியும் செங்கோல் என்றால் என்ன என்று. பல மன்னர்களை கையிலேந்தி நீதி வழுவா தீர்ப்புகளை வழங்கி முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன், பசுவை கொன்றதுக்காக தன் மகனையை கொன்ற மன்னன், இப்படி தமிழ் மன்னர்களை எண்ணிலடங்கா நீதியை நிலைநாட்ட செங்கோலை வைத்திருந்த நாடு நமது தமிழ்நாடு. அந்த செங்கோலை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே புதிய பாராளுமன்றம் கட்டி முடித்த பிறகு அங்கே வைத்தார்கள். அங்கே வைக்கும்போது எதிர்ப்புகள் பல. வட மாநிலத்தவர்கள், இந்தி பேசக்கூடியவர்கள், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தெரியாதவர்கள், செங்கோலை பற்றி உணராதவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அப்படி என்றால் அந்த செங்கோலை தமிழகத்திற்கு கொடுத்து விடுங்கள். நாங்கள் எங்கள் சட்டமன்றத்தில் வைத்துக் கொள்கின்றோம். எங்கள் மாண்புமிகு நீதி அரசர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் பக்கத்தில் இருக்கட்டும். அது நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் இருப்பதை விட சட்டமன்றத்தில் இருக்கட்டுமே. ஏன் அதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள்? நாங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிக்கவில்லையே. இப்போது அவமதிக்கும் வகையிலே அது மன்னர்கள் பயன்படுத்தியது, அதனால் இங்கு இருக்கக்கூடாது என்று பல எம்பிக்கள் போராடி வருகிறார்கள் என்பதை இப்பொழுது தொலைக்காட்சியில் கண்டேன். எனவே தயவு கூர்ந்து மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி குடிமகன் என்ற முறையிலே எங்கள் தமிழகத்திலிருந்து நீங்கள் எடுத்து சென்ற அந்த செங்கோலை மீண்டும் எங்கள் தமிழ்நாட்டிற்கே ஒப்படையுங்கள். உங்கள் நாடாளுமன்றத்தில் சர்ச்சை வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் இந்தியாவில் எவ்வளவோ இருக்கிறது, அதை செய்யுங்கள். இந்த செங்கோலுக்காக வாக்குவாதம் எம்பிகளுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் வாக்குவாதம் தேவையில்லை. இதற்கான நேரமும் இல்லை. எனவே எங்கள் தமிழகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட, எடுத்து சென்ற உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செங்கோலை உடனடியாக திருப்பி தமிழகத்திற்கு தரும்படி நான் தமிழகத்தின் மக்கள் சார்பாக உங்களிடம் வேண்டவில்லை, ஆணையிடுகிறேன். வன்மையாக கண்டித்து ஆணையிடுகிறேன். எங்கள் செங்கோலை அங்கே வைக்க வேண்டாம். அங்கே எங்கள் செங்கோலுக்கு நீதி கிடைக்காது என்பதுதான் என் தனிப்பட்ட கருத்து. எனவே செங்கோலை திருப்பி தமிழகத்திற்கே கொடுத்துவிட்டு நீங்கள் அங்கே வேறு ஏதோ சட்ட புத்தகம் வைக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் சொல்கிறார்களே, அந்த சட்ட புத்தகத்தின் நகலை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் செங்கோலை எங்களுக்கு திருப்பி தாருங்கள் என்று தமிழக மக்களில் ஒருவனாக, தமிழனாக நான் இதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.